ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ. நேற்று சண்டே இல்லைங்களா, அதனால் நேற்று எங்கள் கொல்லிக்கு போயிருந்தோம். கொல்லிக்கு போனதும் பார்த்திங்கன்னா இளநீ தான் ஃபஸ்ட்டு அறுத்தோம். ஒரு 3 மரம் இருக்குது எங்கள் கொல்லியில். அந்த 3 மரத்துலேயுமே கொஞ்சம் இளநீ அறுத்தோம். ஒரு 10 இளநிக்கு மேலே அறுத்து அதுக்கப்புறம் இளநீ குடிச்சிட்டு சரி கொல்லி எல்லாமே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கணும். எங்கள் கொல்லியில் மரவள்ளிக்கிழங்கு வச்சுருக்கோம். மரவள்ளிக்கிழங்குக்கு அப்பா தண்ணி காமிச்சிட்டு இருந்தார். அது எல்லாமே பார்த்துட்டு ஒரு வாழை மரம் கொலை வந்திருந்தது, அதையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த தண்ணி ஊற்றுது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாங்காய் இருந்தது. இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு காய். நான் அப்பாக்கிட்ட கேட்டேன், அதை பறிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுவும் வழியிலே இருக்கா, இது ஃபஸ்ட்டு காயா, அப்புறம் யாராவது பறிச்சுட்டு போயிட போகிறாங்க, சரி பறிச்சுக்க சொல்லிட்டாரு. இல்லைன்னா அப்பா பறிச்சிருக்க விட்ருக்க மாட்டார். அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாமே பறிச்சுட்டு பக்கத்தில் சித்தப்பா கொல்லிக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணால் தான் கடைசி டைமில் ரேட் வர மாட்டேது. நம்ம நஷ்டத்தில் இது பண்ணுற மாதிரி இருக்குது. சித்தப்பாவதும் தாத்தா கொல்லிலையும் பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு பார்க்க என்னவோ அழகாக தான் இருக்குது. ஆனால் அதை களை கொத்தி எடுக்கிறதுக்குள்ளே தான் மனுஷன் உயிர் போயிடும். அவ்வளோவும் ஃபுல்லாக களைங்க. அது பார்த்துட்டு வழியிலே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இது சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இந்த காய்க்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் குட்டி தக்காளின்னு நாங்கள் சொல்லுவோம். இது கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்பாவும் பாப்பாவும் மாட்டுக்கு பில்லு அறுத்தாங்க. எள்ளு வயலுக்குள்ளே சின்ன சித்தப்பா எள்ளு போட்டிருக்காங்க. அந்த எள்ளு வயலுக்குள்ளே நிறைய பில்லு இருந்தது. சரி மாட்டுக்காக எள்ளு வயலுக்குள்ளே கொஞ்சம் பில்லு அறுத்தாங்க 2 பேரும். அந்த பில்லு அறுத்துட்டு அப்புறம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம மரவள்ளிக்கிழங்குக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது இல்லைங்களா, அது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சா. அப்புறம் அப்பா நானும் பாப்பாவும் பில்லு எடுத்துகிட்டு போகிறோம், நீ போய் மோட்ரு போட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் போய் மோட்ரு போடலான்னு பார்த்தா அங்கே பீஸ் போயிடுச்சு. அப்புறம் தாத்தாவும் சித்தப்பாவும் கூப்பிட்டோடனே வந்தாங்க. வந்து அப்புறம் பீஸ் போட்டு அதுக்கப்புறம் மோட்ரெல்லாம் போட்டு விட்டாங்க. மோட்ரு போட்டுட்டு அப்புறம் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்து கொல்லிக்காரங்களும் குச்சி மரவள்ளிக்கிழங்கு தான் போட்டிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா சொட்டு நீர் வச்சு போட்டிருக்காங்க. சொட்டு நீர் போட்டு இப்போ தான் அவங்க களை கொத்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததா, சரி அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவும் எடுத்துகிட்டு அப்புறம் நான் மோட்ரு போட்டு நம்ம காட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாவது மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு செடியே தெரியல, ஃபுல்லாக ஒரே பில்லு. அது எப்படி தான் களை கொத்தி எப்படி எடுக்குவாங்களோ தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் கடைசி டைமில் நமக்கு ரேட் வர மாட்டேங்குது. இதுதான் விவசாயியோட லைஃபுங்க. அடுத்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மாங்காய் மரத்துக்கு கீழே கட்டில் போட்டிருக்கோம். அங்கே தான் உட்காந்து நாங்கள் இன்றைக்கி எல்லாமே வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு கொல்லிலே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். கும்பலாக உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டு மூச்சு விட முடியாமல் இருந்தோம். இந்த மாதிரி கொல்லிலாம் பார்க்கும்போது சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிலே கொஞ்சம் இடத்துல பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவன புல், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மிளகாய் செடி, அப்புறம் வாழை மரம் இதெல்லாமே இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டு அடுத்து அப்படியே பக்கத்துலேயே ஒரு பப்பாளி மரத்தில் காய் வச்சுருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் நடந்து வீட்டுக்கு நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரு 5:30 மணி இருக்கும் வீட்டுக்கு போகும்போது. வரவே மனசு இல்லை. இந்த மாதிரி இயற்கை இந்த மாதிரி இடத்துல பார்த்தா எப்படிங்க வர்றதுக்கு மனசு இருக்கும். வீட்டுக்கு கிளம்பும்போது அப்பா கொடுக்காளிக்காய் இருக்குது, வா அறுத்துட்டு தரேன் அப்படி சொன்னாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கொடுக்காப்பிள்ளின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன காய் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும். இது 90 கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் காய் எல்லாமே பறிச்சுட்டு அப்பா நான் வர கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கும் பிடிக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.